Hey guys, welcome to my channel. நான் உங்க எஃப்எச் சந்திரு and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ட்ரேடிங் வியூல வந்து எப்படி நம்ம வந்து அதோட பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ணனும் and இப்போ வந்து black friday ஆஃபரும் வர போகுது and அது மட்டும் இல்லாம இந்த ட்ரேடிங் வியூல வந்து இந்த பிளான் பர்ச்சேஸ் பண்றது வந்து நிறைய பேருக்கு தெரியல கார்டு மூலமா பண்ண முடியல அப்படி சொல்லி நிறைய பேர் நம்மட்ட கேட்டிருந்தாங்க சோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இந்த ட்ரேடிங் வியூ அப்படிங்கிறது சார்ட் அனலைசிஸ் பண்ற ஒரு வெப்சைட் சோ இதுல வந்து நம்ம வந்து பெய்டு வெர்ஷன் போணும் அப்படினா நம்மளால பேக் டெஸ்டிங்லாம் பண்ண முடியும் சோ இவங்க வந்து ஒரு 1 மந்த் ஃப்ரீ வெர்ஷனும் கொடுக்குறாங்க பட் இந்த 1 மந்த் ஃப்ரீ வெர்ஷனை வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க பட் அதை பண்ண முடியல ஏன்னா கார்டு மூலமா டிரான்சாக்ஷன் பண்ணும்போது யாருக்கும் நடக்க மாட்டேங்குது ஸோ அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ இந்த மெத்தட்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து டைரக்டா ஒரு பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ணி இது எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் கொடுத்துருக்கிறோம் அண்ட் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்மளுக்கு வந்து பிளாக் ஃப்ரைடே ஆஃபரும் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது ஒரு நல்ல ஆஃபர் எப்பவுமே வந்து நம்ம சொல்ற டே இதுதான் அதாவது ட்ரேடிங் வியூல நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அதாவது இந்த பிளாக் ஃப்ரைடே வரும்போது நீங்க வந்து 1 இயர் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வந்து சேவ் ஆகும் ஓகேங்களா சோ இந்த Black Friday வந்து இப்போ நமக்கு அடுத்த வாரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சோ அதுக்கான வெப்சைட் லிங்க்கும் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் நீங்க அதை பார்த்து நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணனும் அப்படினா அண்ட் வீடியோல காட்டியிருக்கிற ப்ரொசீஜர் படி நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போய் நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணனும் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோல வந்து இந்த ட்ரேடிங் வியூல வந்து இந்த 30 டேஸ் வந்து ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க சோ இந்த ட்ரையலை வந்து நம்ம எப்படி வந்து ஆக்டிவேட் பண்றது இது வந்து ஆக்சுவலி பேக் டெஸ்டிங் பண்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ அதனால இந்த ஃப்ரீ ட்ரையலை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்றது இது கூட வந்து இப்போ வந்து ஃபுல்லா அதாவது பேமெண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்றவங்களுக்குமே அதை வந்து எப்படி பண்ணணுங்கிறது தெரியல அதாவது டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு நீங்க எது இருந்தாலும் பண்ண முடியும் பட் அதை வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ராசஸ் கரெக்டா பண்ண தெரியல சோ அதனால அதையுமே நம்ம வந்து ப்ராப்பரா பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இதுல வந்து உங்களோட அக்கௌண்ட் லாகின் பண்றதுக்கு உங்களோட மெயில் ஐடியை டைரக்டா நீங்க கனெக்ட் பண்ணனாலும் கனெக்ட் பண்ணலாம் இல்லைன்னா நீங்க உங்களோட மெயில் ஐடியை கொடுத்து ட்ரேடிங் வியூக்குன்னு சொல்லி தனியா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ எப்படி கிரியேட் பண்ணுமோ அந்த அக்கௌண்ட் மட்டும் நீங்க கிரியேட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி வச்சுக்கோங்க உங்க அக்கௌண்ட் லாகின்ல இருக்குதாங்கிறத பார்க்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து உங்களோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இங்க இருக்கும் ஓகேங்களா சோ இப்படி இருந்துச்சு அப்படினாலே உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணி தான் இருக்குதுன்னு அர்த்தம் சோ அதை வந்து கரெக்ட்டா நீங்க பாத்துக்கோங்க ஓகேங்களா சோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் பிளான்ல உள்ள அந்த 1 மந்த் ஃப்ரீ ட்ரையல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் இதுல நீங்க எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சோ எந்த பிளானை வேணாலும் செலக்ட் பண்ணி அதுல உள்ள 30 நாள் ஃப்ரீயை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் 30 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அகைன் நெக்ஸ்ட் மந்த்ல தான் அடுத்த பேமெண்ட் எடுக்கும் பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேன்சல் பண்ணணும் அப்படினாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ இந்த 1 மந்த் முடிய போகுது 30 நாள் முடிய போகுது இப்போ 25 நாள் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க இப்போ அந்த 30 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 1295 ரூபாய் எடுத்துருவாங்க ஓகேங்களா அப்போ அதை எடுக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களோட கார்டை ரிமூவ் பண்ணாலே போதும் உங்களோட அமௌண்ட் வந்து உங்க அக்கௌண்ட்ல இருந்து போகாது ஓகேங்களா நீங்க 30 நாளை வந்து ஃப்ரீயா உங்களால யூஸ் பண்ண முடியும் சோ இந்த பிளானை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பண்ண போறது வந்து பேசிக் பிளான் தான் சோ இதுல வந்து ட்ரை ஃப்ரீ ஃபார் 30 டேஸ் இருக்கு பாத்தீங்களா சோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் சோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்த இதுல பில்லிங் பேஜ் வந்து வந்துரும் ஓகேங்களா சோ இந்த பில்லிங் பேஜ்ல வந்து மேலே உங்களுக்கு வந்து மெயினா கொடுத்திருப்பாங்க ட்ரையல் வெர்ஷன் 30 நாள் 0 அதாவது எதுவுமே நீங்க பே பண்ண வேண்டாம் பேயபிள் ஆன் டிசம்பர் 9 இன்னைக்கு வந்து டேட் வந்து 8ஆம் தேதி சோ அடுத்து டிசம்பர் மந்த்ல 9ஆம் தேதி வந்து நமக்கு வந்து இந்த பேமெண்ட் வந்து நம்மளோட கார்டுல இருந்து எடுக்கும் சோ அதை தான் இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க இப்போ நம்ம வந்து பே பண்ண வேண்டியதில்ல யூ வில் நாட் பி பில்லிங் டுடே இன்னைக்கே நீங்க பண்ண வேண்டியதில்ல அப்படிங்கறதே அவங்க தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க ஓகேங்களா சோ இந்த அமௌண்ட் வந்து இப்போ எடுக்காது டிசம்பர் 9ஆம் தேதி எடுக்கும் சோ அதுக்கு முன்னாடி நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படினாலும் நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இப்போ வந்து கார்டோட டீடைல்ஸ் இது எல்லாம் டைப் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராசஸ் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த கார்டு டிரான்சாக்ஷன் வந்து ப்ராசஸ் ஆகும் நிறைய பேருக்கு ஆகாது சோ ஃபர்ஸ்ட் உங்களோட கார்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்க அது ப்ராசஸ் ஆகிச்சுன்னா இது ஓகே அப்படி ஆகல அப்படின்னா பேபால்னு ஒரு மெத்தட் இருக்கும் ஓகேங்களா சோ இது மூலமா பண்ணலாம் இப்போ நம்ம பண்ண போற கார்டுல வந்து பேமெண்ட் கார்டு மூலமா டைரக்டா பண்ண முடியல சோ அதனால நம்ம இப்போ பேபால்ல தான் டைரக்டா போக போறோம் நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட கார்டை இங்க போட்டு பாருங்க அது வரலன்னா அதுக்கப்புறம் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் வந்து நேம் கொடுத்து
கொடுத்துக்கலாம் இதுல. ஓகே, இப்போ நேம் கொடுத்தாச்சு. அதுக்கு கீழ உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருக்கு. உங்களோட சிட்டி என்ன, உங்களோட அட்ரஸ் என்ன, உங்களோட ஸ்ட்ரீட் என்ன, இது எல்லாம் தான் பேசிக்கா கேட்டிருக்கு. இது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணிட்டு அடுத்த பேஜ் போகலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ அட்ரஸ் வந்து எல்லாமே நம்ம வந்து கிளியரா டைப் பண்ணியாச்சு. சோ இது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கீழ உள்ள டிக் பாஸ் வந்து நீங்க வந்து டிக் பண்ணிக்கோங்க. சோ இது வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம அக்கவுண்ட்ல இருந்து பேமெண்ட் எடுக்கிறதுக்கு தான். பட் இந்த டிரான்சாக்ஷன் வந்து நம்ம வந்து உள்ள போய் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது நீங்க கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பிளானை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். அதனால கண்டிப்பா நீங்க கொடுத்து தான் ஆகணும். இதை கொடுத்துட்டு அகைன் வந்து இப்போ வந்து பேபால் அப்படிங்கிற இந்த பட்டனை வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சின்ன பாப்அப் விண்டோல வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் கேட்கும். இதுல வந்து உங்களோட மெயில் ஐடி வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளோட மெயில் ஐடி டைப் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் கொடுப்போம். சோ நெக்ஸ்ட் கொடுத்த உடனே இப்போ அடுத்த பேஜ்ல வந்து உங்களோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வரும். சோ அதாவது உங்களோட மெயில் ஐடி மட்டும் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துருக்கும். சோ இதுல உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் கீழ பாத்தீங்கன்னா உங்களோட கார்டு டீடைல்ஸ்லாம் கேட்கும். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி பில்லிங் அட்ரஸ் முதற்கொண்டு கம்ப்ளீட் பண்ணி இதுல ப்ராசஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இப்போ என்னோட டீடைல்ஸ் எல்லாம் இதுல வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுல வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம டைப் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஆல்ரெடி பேபால் அக்கவுண்ட் இருக்குதுன்னா நீங்க டைரக்டா இங்கேயே போய் லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ உங்களோட ஜிமெயில் கொடுத்தோனே ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்துரும் மேக்ஸிமம். அப்படி வரலனாலும் இங்க போய் நீங்க லாகின் பண்ணிக்கலாம். இப்போ பேபால் அக்கவுண்ட் இல்லாதவங்க இந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் டைப் பண்ணிட்டு கீழ வந்து உங்களோட பாஸ்வேர்ட், அதாவது புதுசா ஒரு பாஸ்வேர்ட் கூட கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். இது எல்லாமே கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து அக்ரி அண்ட் கண்டினியூ இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ உங்களோட பேபால் அக்கவுண்ட்ல இருந்து அமௌண்ட் வந்து எடுக்க போறாங்க. பட் இந்த டிரான்சாக்ஷனுக்கு நம்ம எதுவும் பே பண்ண போறது இல்ல. சோ அதனால தான் இதுல வந்து அமௌண்ட்ல வந்து USDT போட்டு 0 இருக்குது. சோ இப்போ இங்க வந்து நம்ம வந்து OTP மட்டும் டைப் பண்ணா போதும். சோ OTP டைப் பண்ணிட்டு கீழ வந்து உங்களுக்கு சப்மிட் அப்படின்னு சொல்லி இருக்கும். சோ இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி அடுத்த பேஜ் வரும். ஓகேங்களா? சோ வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ப்ராசஸ் வந்து ஆக்சுவலி கம்ப்ளீட் ஆயிருச்சு. பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், இங்க வந்து உங்களுக்கு வந்து பர்ச்சேஸே ஆயிருச்சு. ஓகேங்களா? சோ நமக்கு வந்து பேமெண்ட் வந்து எதுவுமே எடுக்கல. சோ இப்போ ஆக்சுவலி இது வந்து இன்னொரு டிவைஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த மெசேஜ் வருது. சோ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். சோ கட் பண்ணிட்டு இதுல பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ அமௌண்ட் வந்து எதுவும் நமக்கு எடுக்கல. சோ நெக்ஸ்ட் டேட், அதாவது டிசம்பர் 9th வந்து நமக்கு வந்து இந்த அமௌண்ட் எடுக்கும். ஆக்சுவலி இந்த டேட் வர்றதுக்குள்ள நமக்கு வந்து Black Friday ஆஃபரும் நமக்கு வந்து கிடைச்சிரும். சோ அப்போ அந்த டைம்ல நம்ம வந்து அகைன் நம்ம வந்து 1 year வந்து பர்ச்சேஸ் போட்டுருவோம். சோ அதனால நமக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. இல்ல அப்படின்னா இந்த டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா எடுக்கும். அது வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா அதை க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? சோ அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சோ இப்போ வந்து நம்ம வந்து இதுல வந்து ஸ்டார்ட் சார்ட்டிங் இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா டைரக்டா நம்மளோட சார்ட் பேஜுக்கு போயிடும். ஓகேங்களா? சோ இந்த பேஜ்ல போய் உங்களுக்கு நான் காட்டுறேன். சோ இப்போ நம்மளோட சார்ட் பேஜுக்கு வந்து நமக்கு வந்துருச்சு. சோ இதுல வந்து இப்போ மேல பார்த்தோம் அப்படின்னா இதுல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து உங்களோட நேம் காட்டும். சோ அதுக்குள்ள போனீங்கன்னா கீழ வந்து அக்கவுண்ட் அண்ட் பில்லிங் சொல்லி இருக்கும். ஓகேங்களா? சோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ இதை செலக்ட் பண்ணீங்கன்னா இதுல லீவ் பேஜ் அப்படின்னு சொல்லி கேட்கும். சோ ஆக்சுவலி இந்த பேஜை கட் பண்ணிட்டு அதுலயே நமக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து கிரியேட் ஆகும். சோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழ வந்து உங்களோட கார்டு டீடைல்ஸ் இங்க தான் இருக்குது. ஓகேங்களா? சோ பேபால் அக்கவுண்டோட உங்களோட கார்டு வந்து கனெக்ட்ல இருக்குது. சோ அதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அமௌண்ட் வந்து வெளியே எடுத்துரும். ஓகேங்களா? சோ அதாவது அங்க இருந்து இந்த $17 வந்து சார்ஜ் பண்ணிடுவாங்க. சோ நெக்ஸ்ட் பேமெண்ட் எப்போ அப்படிங்கிறது முதற்கொண்டு அதுல போட்டிருக்குது. சோ நீங்க ட்ரையல் வெர்ஷனை கேன்சல் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க வந்து அப்கிரேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்ல என்னோட கார்டு டீடைல்ஸ் நான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் இதை நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இல்ல நான் டேட் முடியும் போது நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். சோ உங்களோட இஷ்டம் தான். நீங்க கரெக்டா அதை பார்த்து கேன்சல் பண்ணணும் அப்படினாலும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பிளான் வந்து இதுல மேலேயே காமிச்சிருச்சு பாருங்க. நேம் வந்து SNTL அப்படின்னு சொல்லி காட்டுச்சு. அதாவது இது வந்து பேசிக் பிளான். ஓகேங்களா? அதாவது ப்ரோ பிளான் சொல்லுவோம். இப்போ நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சோ பேசிக் பிளான் வந்து இப்போ நம்மளுக்கு ட்ரையல் வெர்ஷன்ல ஆக்டிவேட் ஆயிருச்சு. சோ இப்போ நம்மளால பேக் டெஸ்டிங் எல்லாமே பண்ண முடியும். சோ அதை செக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ அண்ட் இதுல வந்து சார்ட் பேஜுக்கு போய்க்கலாம் அகைன். சோ சார்ட் பேஜ்ல போயிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு சார்ட்டை வந்து ஜஸ்ட் நம்ம வந்து கட் பண்ணலாம் ரீப்ளே டூல் யூஸ் பண்ணி. ஸோ AUD USDல நம்ம இப்போ 15 minutes சார்ட்ல இருக்கிறோம். ஸோ நம்ம ரீப்ளே டூலை யூஸ் பண்ணி இப்போ இந்த இடத்துல கட் பண்றோம். ஸோ கட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்படி கட் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட பிளான் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது 15 minutes கட் ஆகுதுன்னா. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டேட் வரைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த 1 month பேக் டெஸ்டிங் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஃப்ரீ வெர்ஷனை போட்டு இதை கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த 30 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் முடியறதுக்கு முன்னாடியே, ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும், முடியறதுக்கு முன்னாடி நீங்க கேன்சல் பண்ணாதான் அந்த அமௌண்ட் எடுக்காது. கரெக்டா அந்த டேட்ல அமௌண்ட் எடுத்துரும். ஸோ அதனால அதையும் நீங்க ப்ராப்பரா பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எங்களால் முடிஞ்சா கண்டிப்பாக நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பற்றி நீங்களும் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட கோர்சஸ்ல ஜாயின் பண்ணலாம். நம்மளோட கோர்சஸ்ல ஜாயின் பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் நீங்களே டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அண்ட் ஸ்க்ரீன்லேயும் ஷோ ஆகும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.